இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்று நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். நான் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் பதில் இருக்குதா? வாழ்க்கை மாறுமா? சூழ்நிலை மாறுமா? இப்படிப்பட்ட கேள்விகளோட என்ன பாக்குறீங்கன்னா உங்களுக்கான பதில் இருக்கிறது. அதை திறந்து கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரா இருப்பதற்காக நன்றி. எங்களுக்கு பதில் தந்து எங்களை தாங்கி ஏந்தி தப்பு வைக்கிற தேவனாவும் நீர் இருப்பதற்காக நன்றி. இந்த நாளிலும் என்னை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் எந்த இடத்துல என்ன தேவை என்பதை நீர் அறிந்து அவர்களோடு பேசுங்கப்பா. உம்முடைய கரம் செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். இன்னைக்கு நான் ஜெபிக்கிற இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா, மாற்றம் வருமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில எத்தனையோ ஜெபங்களுக்கு பதில் கொடுத்த அதே தேவன் இன்று உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 46வது அதிகாரம் 3வது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். தாயின் கருவுல உருவானதுல இருந்தே ஏந்தினதுனாலதான் நம்ம இன்னைக்கு உலகத்துல வந்திருக்கிறோம். அந்த கற்பத்துல தாங்கி அதுல அங்கிருந்து நம்மள தாங்கி இருக்கிறாரு, ஏந்தி இருக்கிறார், தாங்கி இருக்கிறார். நம்முடைய அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். நீங்க இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த பிரச்சனையில கர்த்தர் உங்களை ஏந்த போகிறார், கர்த்தர் உங்களை சுமக்க போகிறார். அந்த போராட்டங்களிலிருந்து உங்களை தப்புவிக்க போகிறார். அவர் கூட இருக்கிறார். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எத்தனையோ நன்மைகளை உங்க லைஃப்லயே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. இன்னைக்கு பிரச்சனைகளை பார்த்ததும் தோணும், ஐயோ இந்த பிரச்சனை என் லைஃப்ல இருந்து மாறவே மாறாது, இந்த வியாதி என் லைஃப்ல இருந்து மாறவே மாறாது, இந்த போராட்டம் மாறவே மாறாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க லைஃபே நீங்க திரும்பி பாருங்க. எத்தனையோ முறை நன்மை செய்திருக்கிறார், எத்தனையோ முறை தாங்கி இருக்கிறார், சுமந்து இருக்கிறார், தப்பு வைத்து இருக்கிறார். அந்த தேவன் உங்க கூட தான் இருக்கிறார். உங்களை விட்டு விலகவில்லை, உங்களை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொன்னவர் உங்க கூட தான் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய ரெடியா இருக்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை மாற்ற வல்ல ஒரு தேவன் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அவர் உங்களுக்காய் காரியங்களை மாற்ற போகிறார். உங்களை தப்புவித்து விடுவித்து காக்க போகிறார். கூட இருந்து நடத்துவார். நம்ம ப்ரே பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்த போகிறீரே, அதற்காய் நன்றி. நல்ல எபினேசராய் என்னை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட இருங்கப்பா. உங்க சூழ்நிலை என்ன என்பதை நீர் நன்றாய் அறிகிறீங்க. அதுல இருந்து தப்புவித்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற சுவாமி, ஆமென். சந்தோஷமா இருங்க. இந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க. God bless you.